தமிழக சுகாதாரத்துறையின் வளர்ச்சி பிடிக்காமல் எடப்பாடி பழனிசாமி எரிச்சல் பழனிசாமியாக மாறியிருக்கிறார் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இல்லாத அளவுக்கு சுகாதாரத்துறையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்று கூறினார். எரிச்சல் தாங்காமல் பொறாமையின் அளவு கூடியிருப்பதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி தனது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார் என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நாட்டு நடப்பை அறியாமல், நாளிதழை படிக்காமல், எதுவும் தெரியாமல் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். நேற்றைக்கு அது சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிக்கையை சொல்லியிருக்கிறேன். எல்லா ஊடகங்களிலும் வந்தது, செய்தித்தாள்களிலும் வந்தது. அவருக்கு இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை என்றாலே நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவர் எடப்பாடி பழனிசாமியா எரிச்சல் பழனிசாமியா என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு 3.5 ஆண்டில் எந்த ஊசியை மாற்றி போட்டாங்க, எந்த இடத்துல கோணிப்பை கொடுத்தாங்க, கட்டப்பை கொடுத்தாங்கிற செய்தியெல்லாம் 3 வருஷமாக பேப்பரில் தேடி பிடிச்சி எடுத்து ஒரு 6-7 செய்தியை சொல்லி ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார். இது சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் ஏற்கனவே அவர் அறிக்கையாகவும் கொடுத்துருந்தார். இப்போ ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சு ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார். அதுக்கு நான் பதிலும் சொல்லியிருக்கிறேன்.